ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாக்காளர் அட்டை, அதாவது ஓட்டர் ஐடி வெறும் 2 நிமிடத்துக்குள்ளேயே நீங்களே உங்கள் மொபைல் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம். இது எப்படி டவுன்லோட் செய்யலாம் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஓட்டர் ஐடி நீங்கள் ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணதை ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் பேப்பரில் ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காங்க. எப்படி மொபைலில் நம்ம டவுன்லோட் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. மொபைலில் டவுன்லோட் பண்ணதுக்கு நீங்கள் முதல்ல அவங்களோட அஃபிஷியல் வெப்பேஜ் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெப்பேஜ் லிங்க்குக்கு போய்டுங்க. அந்த வெப்பேஜ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். வெப்சைட் ஓப்பன் ஆனோடனே சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சைன் அப் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க. அதுக்கடுத்து இமெயில் அட்ரஸ் கேட்கும். இமெயில் அட்ரஸ்ஸு, கேப்சா கோட், இது எல்லாத்தையும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களோட நேமு, சட்டசபை எலெக்ஷன் எந்த தொகுதியோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எபிக் நம்பர்னு ஒன்று கேட்கும். அந்த எபிக் நம்பரும் கிளிக் பண்ணிங்க. எபிக் நம்பர் வந்து என்னென்னா ஓட்டர் ஐடியில் கொடுத்துருக்க அந்த நம்பரை டைப் பண்ணி முடித்து சைன் அப்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு சைன் அப் ஆகிடும். ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எபிக்கில் நீங்கள் கிளிக் பண்ணனா எபிக் நம்பர்னு ஒன்று கேட்கும். அதில் உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். செலக்ட் ஸ்டேட், என்ன ஸ்டேட்டுன்றதை செலக்ட் பண்ணிங்க. நான் தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்சு கொடுத்துருக்கேன். சர்ச்சு கொடுத்தோடனே என்னோடய டீட்டெயில் ஃபுல்லாக எபிக் நம்பர், நேமு, ரிலேஷன் நேமு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. சென்ட் ஓடிபி சொல்லி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த சென்ட் ஓடிபி வந்து எதுக்காகனா, நீங்கள் ஓட்டர் ஐடியில் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணணும். அப்படி நீ உங்ககிட்ட ஓட்டர் ஐடியில் கொடுக்கலன்னா ஃபார்ம் 8 இந்த சப்மிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருந்தேன். ஓடிபி சென்ட் ஓடிபி கொடுத்தோன்னே எனக்கு என் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபியை நான் டைப் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து வெரிஃபைன்னு கொடுத்தோன்னே உங்களோட ஓடிபி வெரிஃபிகேஷன் டன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். டவுன்லோடு எபிக்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்கள். ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோன்னா உங்கள் மொபைல்லேயே உங்கள் டவுன்லோட் ஆகிடும். இந்த ஓட்டர் ஐடியை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டர்லேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனாலும் நீங்கள் ஓட்டு போடலான்ற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, பழைய ஓட்டர் ஐடி இருக்குது சார், புது ஓட்டர் ஐடி வேணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி டவுன்லோட் பண்ணி இந்த ஏப்ரல் 23 அனைவரும் ஓட்டு போடுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.